வணக்கம் நேயர்களே. ஃபீபாவின் இன்றைய காலை தியானத்திற்காக உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். ஃபீபா நேயர்களுக்கு அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நாளிலும் யோவான் எழுதின சுவிசேஷம் 15வது அதிகாரம் 9வது வசனத்திலிருந்து உங்களுக்காக வாசிக்கிறேன். பிதா என்னில் அன்பாயிருக்கிறது போல நானும் உங்களில் அன்பாயிருக்கிறேன். என்னுடைய அன்பிலே நிலைத்திருங்கள். நான் என் பிதாவின் கற்பனைகளை கைக்கொண்டு அவருடைய அன்பிலே நிலைத்திருக்கிறது போல நீங்களும் என் கற்பனைகளை கைக்கொண்டிருந்தால் என்னுடைய அன்பிலே நிலைத்திருப்பீர்கள். என்னுடைய சந்தோஷம் உங்களில் நிலைத்திருக்கும்படிக்கும் உங்கள் சந்தோஷம் நிறைவாயிருக்கும்படிக்கும் இவைகளை உங்களுக்கு சொன்னேன். எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஒரு கனி கொடுக்கிற வாழ்வில் இயேசு என்ன செய்கிறார் என்பதை இன்றைய பகுதியில் நாம் தியானிக்க இருக்கிறோம். இந்த பகுதியில் நாம் பார்க்கும்போது முதலாவதாக தேவன் அன்புள்ளவராய் இருக்கிறார். அன்புள்ள ஒரு ஆண்டவர். பிதா குமாரனாகிய இயேசுவினிடம் எவ்வளவு அன்பு கூறுகிறாரோ அவ்வளவாய் கிறிஸ்து நம்மிடம் அன்பு கூறுகிறார். இந்த அன்பு தன்னலமற்றது, மாயமற்றது, தியாகம் நிறைந்தது. அந்த அன்பின் நிமித்தமாகத்தான் அந்த கல்வாரி சிலுவையில் நமக்காக நம்மீது வைத்த அன்பினாலே தன்னுடைய சொந்த இரத்தத்தை அவர் நமக்காக சிந்தினார். அவருடைய அன்பு மேலானது என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். ஒரு கனி கொடுக்கிற கர்த்தருடைய பிள்ளையுடைய வாழ்க்கையில் அவர் அன்பாக இருக்கிறார். அவர் அவனை நேசிக்கிறவராய் இருக்கிறார். 1 கொரிந்தியர் 13வது அதிகாரம் 4வது வசனத்திலிருந்து நாம் வாசிக்கும்போது இயேசுவினுடைய அன்பு எப்படிப்பட்டது என்பதை நம்மால் புரிந்து கொள்ள முடிகிறது. அன்பு நீடிய சாந்தமும் தயவும் உள்ளது. அன்புக்கு பொறாமை இல்லை. அன்பு தன்னை புகழாது, இருமாப்பாயிராது, அயோக்கியமானதை செய்யாது, தற்பொழிவை நாடாது, சினமடையாது, தீங்கு நினையாது, அநியாயத்தில் சந்தோஷப்படாமல் சத்தியத்தில் சந்தோஷப்படும். எனக்கு அருமையானவர்களே, இந்த மேலான அன்பை கனி கொடுக்கிற கர்த்தருடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே அவர் செலுத்துகிறார். காரணம், தம்முடைய சொந்த இரத்தத்தை சிந்தி அவர்களை மீட்டெடுத்திருக்கிறார். இது தேவனுடைய அளவில்லாத அன்பு. இந்த அன்பிலே நாம் நிலைத்திருக்க வேண்டுமானால் அவரது கற்பனைகளை கைக்கொள்ள வேண்டும். அவருடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிய வேண்டும். இந்த காரியத்தில் இதிலிருந்து 2 பலன்களை நாம் பெறுகிறோம். ஒன்று, கற்பனைகளுக்கு கீழ்ப்படிதலை நாம் கற்றுக்கொள்ளுகிறோம். இரண்டாவது, அவைகளின்படி நடக்கும்போது கிறிஸ்து இயேசுவுக்குள் நம் சந்தோஷம் நிறைவாயிருக்கும். கீழ்ப்படிதலை நாம் நம்முடைய வாழ்க்கையில் கிரியைகளாய் நிறைவேற்றும் போது அவருடைய அன்பிலே நாம் நிலைத்திருக்கிறோம் என்பது அங்கு உறுதியாகிறது. இரண்டாவது, கீழ்ப்படிந்து நடக்கும்போது நாம் கர்த்தருடைய சந்தோஷம் நம்மில் நிலைத்திருக்கிறது. நம்முடைய சந்தோஷம் நிறைவாய் மாறுகிறது. இரண்டாவதாக 12வது வசனத்திலிருந்து நாம் வாசிக்கும்போது அங்கே கற்பிக்கிற ஆண்டவரை குறித்து நாம் பார்க்கிறோம். நான் உங்களில் அன்பாயிருக்கிறது போல நீங்களும் ஒருவரில் ஒருவர் அன்பாயிருக்க வேண்டும் என்பதே என்னுடைய கற்பனையாயிருக்கிறது. நாம் ஒருவரில் ஒருவர் அன்பாயிருக்க வேண்டும் என்பது தேவ கட்டளை. இதுவே ஆதிகாலம் முதல் தேவன் நமக்கு கற்பித்து வருகிறார். ஏனெனில் சீஷர்களது எதிர்காலம் மற்றவர்களோடு உள்ள உறவை சார்ந்திருக்கிறது. கிறிஸ்துவின் அன்பு என்பது தம் ஜீவனை பிறருக்காக தியாகம் செய்வதாகும். அன்பு குறைந்து வரும் இவ்வுலகத்திற்கு இயேசுவின் அன்பை காட்டுவது நம் பொறுப்பாகும். இதைத்தான் உலகம் நம்மிடம் எதிர்பார்க்கிறது. அவர் நமக்கு கற்பிக்கிற யாவையும் செய்வோமானால் அவருடைய நண்பராயிருப்போம். மூன்றாவதாக 15வது வசனத்திலிருந்து நாம் வாசிக்கும்போது ஏற்படுத்துகிற ஆண்டவர். 15வது வசனத்தை உங்களுக்காக வாசிக்கிறேன். இனி நான் உங்களை ஊழியக்காரர் என்று சொல்கிறதில்லை. ஊழியக்காரன் தன் எஜமான் செய்கிறதை அறிய மாட்டான். நான் உங்களை சிநேகிதர் என்றேன். ஏனெனில் என் பிதாவினிடத்தில் நான் கேள்விப்பட்ட எல்லாவற்றையும் உங்களுக்கு அறிவித்தேன். நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை, நான் உங்களை தெரிந்து கொண்டேன்.
நீங்கள் என் நாமத்தினாலே பிதாவை கேட்டுக்கொள்வது எதுவோ அதை அவர் உங்களுக்கு கொடுக்கத்தக்கதாக நீங்கள் போய் கனி கொடுக்கும்படிக்கும் உங்கள் கனி நிலைத்திருக்கும்படிக்கும் நான் உங்களை ஏற்படுத்தினேன் என்று நாம் வாசிக்கிறோம். தேவ நாமத்தை மகிமைப்படுத்தவும் நாம் மிகுந்த கனிகளை, பயனுள்ள செயல்களை நாம் செய்யவும், அந்த கனிகள் நம்மில் என்றென்றும் நிலைத்திருக்கவும் நம்மை தேவன் ஏற்படுத்தி இருக்கிறார். இதற்காகத்தான் ஊழியக்காரர் என்றல்ல, நண்பன் என்ற அந்தஸ்தை நமக்கு கொடுத்து பிதாவினிடத்தில் தாம் கேள்விப்பட்ட எல்லாவற்றையும் நமக்கு அவர் அறிவித்திருக்கிறார். அவர் உயர்ந்தவராயினும் நம்மை நோக்கி பார்க்கிறார். அவரைப் போலவே நாம் பிறரை நேசிக்க வேண்டும். இதற்காகவே தேவன் நம்மை ஏற்படுத்தி வைத்திருக்கிறார் என்பதை நாம் ஒரு நாளும் மறந்துவிட வேண்டாம். கர்த்தர் இந்த வார்த்தைகளை உங்களுக்கு ஆசீர்வதிப்பாராக. ஆமென். இன்றைய காலை தியானத்தில் பங்கேற்றமைக்காக நன்றி. உங்களது கருத்துக்களை பகிர்ந்து கொள்ளவோ மேலும் விவரங்கள் அறிந்து கொள்ளவோ 9450585042 என்ற எண்ணிற்கோ அல்லது info@fibaonline.org தொடர்பு கொள்ளவும். தேவன் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.